ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதான வீடியோ பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்ன்ட்டு. அதோட பார்ட் 2 இந்த வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் வச்சு எங்கெங்கென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக நம்ம வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 பக்கம் நோட்ரு யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேனுக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா வியூ மீட்டருக்கும் நம்ம அந்த 12 எல்இடி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பக்கம் நோட்ரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹீட் சிங்க் பார்த்திங்கன்னா இது வந்து 5 சேனலுக்கு. இந்த ஹீட் சிங்க் மட்டும் வச்சுருக்க பார்த்திங்கன்னா STK 4231க்கு யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹீட் சிங்க் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வச்சாச்சு. மார்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் உங்களுக்கு ட்ரில் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரில் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த எஸ்டிகே வச்சோம் பார்த்தீங்களா, எஸ்டிகே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக வைக்க போகிறோம். அதுக்கு கீழே 2 ட்ரில்லு பண்ணிட்டோம். அதே மாதிரி கேபினட்லேயும் 2 ட்ரில் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்பீக்கர் டெர்மினலில் ஆர்சிஎஸ் சர்க்யூட்டு, கூலிங் ஃபேனு இதை மாட்டிட்டு உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்பீக்கர் டெர்மினல் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா 8mm பிட்டு, 8mm சைஸு. ஆனால் இதில் வர இந்த நம்ம ஸ்பீக்கர் டெர்மினல் மாட்டுறது இந்த பிளாஸ்டிக் உட்கார இடம் பார்த்தீங்கன்னா இந்த காடி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த காடி உட்கார்றது 12 13 நினைக்கிறேன். இப்போ கையில் நம்மள்ட்ட 13 பிட்டு இல்லாதனால நம்ம இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் டெர்மினல் இப்படி மாட்டோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆனாலும் இப்படி உரசும். இது இங்கிட்ட வந்தாலும் சரி, இது கீழே இது மேலே வரும், இது மேலே வரும். அப்படிங்கிறப்ப ஷார்ட் இருந்துச்சுன்னா ஐசி கம்ப்ளைண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இப்போ கையில் 12mm பிட்டு இல்லாததுனால இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் டு இந்த கேப்பில், இந்த சின்ன கேப்பில் வந்து நம்ம இன்சுலேஷன் டேப் பண்ணி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நடுவு அந்த கேப்புக்கு வந்து இன்சுலேஷன் டேப் பிடிச்சிக்க போகிறோம். நான் டேப் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆளாக தான் இருக்குங்கிறதுனால ஒரு ஆளே வீடியோ எடுத்துக்கிட்டு வேலை பார்க்க முடியல. நான் வீடியோ அடுத்த கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் டேப் அடிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இதில் டேப் அடிச்சிருக்கோம் அந்த இதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு இது கனெக்டர் மாற்றியாச்சு. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்திங்கன்னா நடுவில் வரல இந்த புஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் சைஸு பத்தாது. அது டேப் அடித்தோம்னா அது கரெக்டான அந்த தான் கேப் இருக்க மாட்டிருக்கு. டேப் அடித்தோம்னா அந்த இதுக்கு பற்ற மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதை ட்ரில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதோட சைஸுக்கு ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இருக்காது. இதோட சைஸும் இது பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்தது. இது நம்ம ட்ரில் பண்ணாதது. இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில் பண்ணி எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓவல் சைஸு ஹோல்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும் பாருங்கள். இது மாதிரி ட்ரில் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஃபுல்லாகவே ஏற்கனவே ஒன்று மாட்டியாச்சு. இன்னும் 5 செட்டுக்கானது, இன்னும் 5 டெர்மினல் மட்டும் மாட்டிட்டு இந்த ஆர்சிஎஸ் சர்க்யூட்டு இந்த கூலிங் ஃபேன் மாட்டிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல் மாட்டியாச்சு. நார்மலாக டேப் அடித்து நான் சொன்ன மாதிரி மாட்டியாச்சு. அடுத்தது இந்த ஆர்சிஎஸ் சர்க்யூட்டையும் இந்த கூலிங் ஃபேனையும் மாட்டிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் மாட்டியாச்சு, ஸ்பீக்கர் டெர்மினல் மாட்டியாச்சு, ஆர்சிஎஸ் சாக்கெட் மாட்டியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேனல், ஃப்ரண்ட்டு பேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு பேனலில் இந்த புஷ் சுவிட்சையும் ஆன் ஆஃப் சுவிட்சும் விஎம் மீட்டர் கனெக்ட் பண்ணோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார்
வியூ மீட்டர் எப்படி எப்படி மாட்டுறது, அதாவது பேனல் வந்து அவர் ஒரு பேனல் வாங்கியிருந்தாராமா. அந்த பேனலில் வியூ மீட்டர் மாட்டாமல் வீணாக போச்சாமா. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்றாரு. அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஆம்பிளிஃபையர் கற்றுக்கணும்னு இருந்தாங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.